தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கே பாதி சீட்டுகள் ஒதுக்கப்படுவதாக அக்கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்துள்ளார். திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு வாங்க திறன் இல்லாத நிலையில் குலுக்கல் முறையில் ஏன் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலாக திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளை பெற்று சென்றது. இது இன்னமும் காங்கிரஸ் கட்சியில அந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. டெல்லியில் தமிழகத்தை சார்ந்த பெரும்பாலான அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு அவருடைய ஆதரவாளர்கள் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அக்கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம், திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு வாங்க திறன் இல்லாத காங்கிரசார் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை விமர்சித்திருக்கிறார். மேலும் வேட்பாளர்களை நேர்மையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்டு பெறாத நிலையில தற்போது சீட்டுகள் இந்த 28 தொகுதி எனக்கு வேண்டும் என்னுடைய மகனுக்கு வேண்டும் என்றெல்லாம் கேட்டு தொடர்ச்சியாக காங்கிரசார் டெல்லியில முகாமிட்டிருப்பதை முன்வைத்துதான் அவர் இந்த கடுமையான விமர்சனத்தை தற்போது முன்வைத்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய 28 தொகுதிக்கு அதிக அளவில் போட்டி நிலவக்கூடிய நிலையில குலுக்கல் முறையில் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கலாம் என்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தற்போது திமுக கூட்டணியில முதலாக 28 தொகுதிகளை பெற்று சென்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் களத்திற்கு சென்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது, தேர்தல் பணிகளை மேற்கொள்வது என அடுத்த கட்ட பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி இன்னமும் வேட்பாளர்களை தேர்வு செய்யாத நிலை இருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜபர்சன்.